திரு ஜெகதீஸ்வரன், இப்போ மாநாடு 3 மணிக்கு தொடங்குறதா அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ 2 பக்கமும் மாவட்ட நிர்வாகிகளும் மேடையுடைய மையத்தில் தலைமை கழக நிர்வாகிகளும் அமர இருக்கிறதா அந்த மாநாட்டு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டை பார்க்கும்போது புரிஞ்சிக்க முடியுது. இப்போ மற்ற கட்சிகள் பாஜக கடுமையாக நேரடியாக விமர்சனம் பண்ணியிருக்காங்க. எம்ஜிஆர் அண்ணாவுடைய படத்தை பயன்படுத்துறதை வச்சு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் முன்னாள் அமைச்சர் வைகைச்செல்வன் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, அண்ணா எம்ஜிஆர் படங்களை பயன்படுத்துவதற்கு விஜய்க்கு எந்த விதமான தகுதியும் இல்லை அப்படின்னு கருத்து சொல்கிறாரு. ஆனால் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜி கடந்த முறை கேரிகேச்சரில் இடம்பெற்ற புகைப்படம் இந்த முறை மேடையுடைய முகப்பில் வர்றதுக்கான காரணம் என்ன? இது கடந்த முறையே அவர் பண்ணியிருக்கலாம் இல்லைங்க, அதான் சொல்றேன்ல. நீங்க இது ஆனா பெயர்களை திரும்ப திரும்ப நீங்க ஆதவ அர்ஜுன் அவர்கள் இதை எனக்கு தெரிஞ்ச 2-3 மேடைகளை சொல்லிட்டார். 1967, 77ங்கிற விஷயத்த ஏன் மறுபடியும் அவர் சொல்லிட்டே இருக்காருன்னா, திமுக அதிமுக போன்ற நாங்கள் வெல்வோம், அது ஒரு அடையாளம் தான். நீங்க அதான் சொல்றேன், இது கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டோம் என்றெல்லாம் கிடையாது, அடையாளம். ஆனா அதுல நீங்க கேட்கிற மாதிரி அரசியல் இருக்கிறது. நீங்க அப்போ அண்ணா அவர்களுடைய வாக்கள் திமுக வாக்கள் எடுக்க விரும்புகிறாரா, எம்ஜிஆரோட வாக்கள் எடுக்க விரும்புகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அண்ணா அவர்கள் சில நேரங்களில் நீங்க பொது தலைவராக இருக்கின்றார். அவர் தான் இன்னும் சொல்ல போனா ஃபாதர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற அளவிற்கெல்லாம் பேசக்கூடியவங்க மாடர்ன் தமிழ்நாடுக்கு அவர் தான் இருக்கார் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கிறது. எம்ஜிஆர் அவர்கள் அவருக்கு பயன்படுத்தியது குறித்து எடப்பாடி அவர்கள் கூட ஆனா என்ன பேசுறாரு அப்படிங்கறத பார்க்கிறோம். எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு புதுசா கட்சி ஆரம்பிச்சவங்க கூட நம்ம தலைவர் தான் எடுத்துக்கிறாங்கன்னு சொல்றாங்களே தவிர, அவங்க ரொம்ப தீவிரமாக நீங்க எம்ஜிஆர் அவர்களோட எப்படி நீங்க எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்க பாஜக சில நேரங்கள்ல எனக்கு தெரிஞ்சு பாஜக எம்ஜிஆர் அவர்கள் புகைப்படத்தெல்லாம் பயன்படுத்தும் பொழுது சில எதிர்வினைகள்லாம் மாற்றினார்கள். ஆனால் இன்று அவர்கள் இல்லை. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதிமுக எப்படி பாக்குறாங்கன்னா, நீ எம்ஜிஆர் பயன்படுத்துறா பயன்படுத்திக்க, நீங்க கடைசியில் நீங்க கூட்டணிக்கு வந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அதிமுக தொடர்ச்சியா யோசிச்சுட்டே இருக்காங்கன்னு தோணுது. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் தாவேக குறித்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோ அதிமுக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கவே இல்லை அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகம் முன்னாடி அந்த போன ரவுண்ட்ல சொன்னேன், தமிழக வெற்றி கழகம் அண்ணா திமுகவை இதுவரைக்கும் விமர்சிக்கிறாங்களா இல்லை அப்படிங்கறதா அவங்களுடைய பெரிய விமர்சனமாக இருந்து கொண்டே இருக்கின்றது. அதை ஒருவேளை இருக்கு. தொண்டர்கள் கிட்டத்தட்ட 12 மணி நேரத்திற்கு மேலாக விஜயை பார்க்கறதுக்காக காத்திருக்காங்க. அது அவங்களுடைய விருப்பம், அவங்களுடைய உற்சாகம் அதை காட்டுது. ஆனா விஜய் முதல் மாநாட்டுக்கு பிறகு நீங்க ஏறக்குறைய ஒரு 300 நாட்கள் ஆயிடுச்சு. 3 முக்கிய நிகழ்வுகளில் விஜய் பார்க்க முடிஞ்சது. ஒன்று பரந்தூர் விமான நிலையம், இன்னொன்று அஜித்குமார் படுகொலை விஷயத்தை கண்டித்து நடைபெற்ற போராட்டம். அதிகபட்சமா மக்கள் பிரச்சனைக்காக ஒரு 3 மணி நேரம் செலவழிச்சிருப்பார் அப்படின்ற ஒரு கருத்து வைக்கப்படுது. ஆனா இந்த ஆட்சியை பிடிப்பதற்கு, நாற்காலியை பிடிப்பதற்கான உழைப்பு, அதுக்கான மெனக்கடல் அப்படின்றது இந்த வியூகங்களை தென்படுதா? இல்லங்க, சுத்தமா இல்லை. அதான் நான் சொல்றேன், நீங்க வியூகங்களே இல்லாம தானே இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் திண்டாடிட்டு இருக்காங்கன்னு பார்க்க முடிகிறது. இல்ல அவரோட வியூகங்கள் என்பது வியூகமே இல்லாமல் இருப்பதான், எந்த வேலையும் செய்யாம இருப்பதான் எங்களோட வியூகம் அப்படிங்கிற கூட தமிழக வெற்றி கழகம் எடுத்திருக்கலாம் தான் தோணுது. நீங்க இப்பொழுது ரொம்ப ரீசெண்டா நடந்த பிரச்சனைகள் மட்டுமே நம்ம பட்டியலிடுவோமே. நீங்க ஆணவ படுகொலை நடந்துச்சு, நீங்க ஆதவ அர்ஜுன் அவர்கள் ஒரு அறிக்கை கொடுத்தாரு, அந்த மாவட்ட நிர்வாகிகள் போய் சந்திச்சாங்க. விஜய் அவர்கள் ஏன் இன்னைக்கு வரைக்கும் ஆணவ படுகொலை குறித்து பேசவில்லை? ஒரே ஒரு காரணம், மதுரையில மாநாட்டில் வச்சுட்டு எப்படி சார் ஆணவ படுகொலை குறித்து பேசுறது அப்படின்ட்டு அவங்களோட பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி சொல்லிருக்கலாம். அதை கேட்டு விஜய் அவர்களும் அப்போ பிரச்சனை என்ன, அப்போ நீங்க மற்ற கட்சிகள் போலதான் தமிழக வெற்றி கழகம் இருக்க போகின்றது அப்படின்னா நீங்கள் ஒரு மாற்று சக்தி அப்படிங்கறத நீங்க எங்க முன்வைக்க போறீங்கன்னு ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு அதே மாதிரி தூய்மை பணியாளர்கள் தொடர்ச்சியாக போராடி கொண்டே இருந்தார்கள். நான் அதுவும் சொல்றேன், ஆதவ அர்ஜுனா போனாரு, அந்த கட்சியோட சீட்டர் நிர்மல்குமார் போனாரு, அந்த கட்சியோடைய நிர்வாகிகள் எல்லாம் போனாங்க. வரவேற்க வேண்டிய விஷயம், நம்ம ஆதரிப்போம். ஆனால் விஜய் அவர்கள் அவர் நடந்து கொண்ட விதம், நீங்க நேரில் அவர்ல போயிருக்கணும். நீங்க அவங்களை பனையூர்ல கூப்பிட்டு மறுபடியும் சந்திப்பது என்பது 1.5 வருஷம் கழிச்சு நான் பனையூர்ல தான் போய் ஆட்களை சந்திப்பேன்னா, நீங்க இன்னைக்கு ஒண்ணு சொல்றீங்க இல்லையா, ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறீங்களா, செப்டம்பருக்கு பிறகு அவருக்கு நடைபயணம் போக போயிடார், அது எப்படி நடக்கும்? அப்ப செப்டம்பர் நடைபயணம் போகும்போது இதே மாதிரியான கூட்டம் வரும், இதே மாதிரி மக்கள் நிறைய பேர் வருவாங்க, பக்கத்துல வருவாங்க, புகைப்படம் எடுத்துக்க முயற்சி பண்ணுவாங்க, அவர் கட்டிப்பிடிப்பாங்க, கண்ணத்தை கிள்வாங்க, இதெல்லாம் நடக்க போகிறது. அப்ப அதே மாதிரி நிற்பாட்டிட்டு வர, அப்ப பனையூர்லயே இருக்க போறாரா கடைசி வரைக்கும்? தேர்தலுக்கு இன்னும் 8 மாத காலம் தான் இருக்கு. நீங்க போன வருஷம் அந்த கதையை சொன்னா சரி, ஓகே, புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் அரசியல் சினிமால மெல்ல மெல்ல அரசியலை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ட்டு. நீங்க இப்பொழுதுமே களத்திற்கு வருவதற்கு நீங்கள் தயக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றீர்கள் அப்படின்னா அது உண்மைன்னு சொல்லுவேன். நீங்க இது மாதிரி கூட்டம் வருமா? ஆமா, கூட்டம் வரும். விஜய் அவர்களை பார்ப்பதற்கு மக்கள் முண்டியடிச்சுட்டு வருவாங்க. மாநாட்டில் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ஊர்களுக்காக போகும்போது வரும். ஆனால் அதை ஒரு காரணமாக சொல்லிக் கொண்டே இருக்க முடியாதுல்ல. நீங்க கூட்டம் வந்துரும், நான் சென்னையில கூட்டம் வந்துரும், அதனால தூய்மை பணியாளர்களை பார்க்க ரிப்பன் பில்டிங்கு போல, அதனால உங்களை பணியூருக்கு வர வச்சேன் அப்படின்னா, நாளைக்கு நடைபயணம் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிற நடக்குமான்னு தெரியாது. சொல்லிக் கொண்டிருக்கிற நடைபயணம் எப்படி நடக்கும்னு ஒரு கேள்வி இருக்கின்றது. இதெல்லாம் ஒரு உடைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதனால தான் சொன்னேன், நீங்க அரசியல் மயப்பட வேண்டியது 2 பக்கமே. நீங்க தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களும் அரசியல் மயப்பட வேண்டியது இருக்கிறது, தொண்டர்களாக தோழர்களாக மாற வேண்டியவர்களும் அரசியல் மயப்பட வேண்டியிருக்கிறது. 2மே நடக்கல. இது ஏன் நடக்கலன்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ தமிழக வெற்றி கழகம் இன்னைக்கு வரைக்கும் செஞ்சிருக்காங்கன்னா, அதை செய்வதற்கு அவங்க தயாராகவே இல்லை. அதான் சொன்னீங்க, பல ஊர்களுக்கு இப்போ புஷியானந்த் கூட போன இதுல சொன்னாரு, நாங்க அடுத்த 1 மாதத்தில் 12,500 கூட்டங்கள் போட போறோம்னு சொல்லி சொன்னாரு. எனக்கு தெரிஞ்ச ஒரு கூட்டம் கூட நடக்கல.
நீங்க வந்து கொள்கை விளக்க பொதுக்கூட்டங்கள்னு சேலத்துல மட்டும்தான் போட்டாங்க. அதை தாண்டி எங்க நடந்துச்சு? அப்ப இந்த கூட்டங்கள்லாம் உண்மையிலே நடந்திருந்தால் கொள்கை என்ன, கட்சினா என்ன, தமிழக வெற்றி கழகம்னா என்ன, ஏன் கொள்கை தலைவர்கள் அங்க வச்சுட்டு இருக்கோம், நம்ம எப்படி நடந்துக்கணும்? நீங்க ஒரு அறிக்கையில் எழுதலாம், ராணுவ கட்டுப்பாடு நீங்க நடந்து கொள்ளுங்கள், இது ரிப்பீட்டடா நீங்க எழுதிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உண்மையில் ராணுவ கட்டுப்பாடை கொண்டு வருவதற்கு அந்த ப்ராசஸ நீங்க எவ்வளவு தூரம் முயற்சி செஞ்சீங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதற்கு தமிழக வெற்றி கழகத்திலிருந்து பதிலே இல்லை. சரி, நிறைய கருத்துக்களை பயந்துகிட்டீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. தற்போது மாநாட்டு திடலிலிருந்து வரக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்கள் அங்கு குவிந்திருக்கிறார்கள். இன்னும் ஏராளமான வாகனங்களில் வந்து கொண்டிருக்கக்கூடிய தொண்டர்களையும் பார்க்க முடிகிறது. வரக்கூடிய தொண்டர்கள் அந்த வெயிலின் கொடுமை தாங்க முடியாமல் ஒரு வேப்பிலையை தலை மீது வைத்துக்கொண்டு அந்த வெயிலின் கொடுமையில் தப்பிக்க முடியுமா என்ற மாற்று வியூகத்தை அவர்கள் கையாண்டு வருகிறார்கள். இன்னும் பலர் அந்த வெயிலின் கொடுமையை பொருட்படுத்தி கொண்டு அங்கு அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்று காலை முதல் பல சவால்களை அங்கு இருக்கக்கூடிய தமிழக வெற்றிக் கழகத்துடைய தொண்டர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள். குடிதண்ணீருக்கு தட்டுப்பாடு, கழிவறைகளில் போதிய தண்ணீர் இல்லாதன் காரணமாக அதில் பெருத்த சிரமத்தை சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த உற்சாகத்தையும் நம்மால் களத்தில் பார்க்க முடிகிறது. நாற்காலிகள் போடப்படுவதன் காரணமாக கடந்த மாநாட்டின் போது பல நூற்றுக்கணக்கான நாற்காலிகள் உடைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் அதை தவிர்க்கக்கூடிய விதமாக நாற்காலிகள் தவிர்க்கப்பட்டிருக்கிறது. முன்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமே நாற்காலிகளும், பின்புறம் இருக்கக்கூடிய பகுதிகளில் நாற்காலிகள் தேவையில்லை என்ற ஒரு வியூகத்தை தமிழக வெற்றிக் கழகத்துடைய நிர்வாகம் அந்த ஏற்பாட்டு குழு மேற்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக வெறும் தரை விரிப்புகள் மட்டுமே அந்த பகுதியில் போடப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்னும் ஒரு சில நிமிடங்களில் மாநாடு அதிகாரப்பூர்வமாக தொடங்குவதற்கான அறிவிப்பு வெளியாகக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 4 மணிக்கு திட்டமிடப்பட்டிருந்த இந்த மாநாட்டு நிகழ்ச்சிகள் 3 மணிக்கு தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் 3 மணிக்கு தமிழக வெற்றிக் கழகத்துடைய தலைவர் விஜய் மேடைக்கு வருவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டு மேடையில் ஏற்கனவே தமிழக வெற்றிக் கழக தலைமையால் நியமிக்கப்பட்டிருக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் மாநாட்டுடைய இரு பக்கங்களிலும் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதன் மூலமாக இன்னும் தலைமை கழக நிர்வாகிகள் இந்த மேடைக்கு வந்த பிறகு நிகழ்ச்சி தொடங்கும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட செயலாளர்கள் முழுமையாக அந்த நாற்காலிகளில் அமரப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே நிலையில் இந்த 2வது மாநில மாநாடு என்பது தொண்டர்களிடத்தில் மிகப்பெரிய உற்சாகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இன்னும் தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் தான் தங்களுடைய இலக்கு. தாங்களே முதன்மையான சக்தி என்று அறிவித்து தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கக்கூடிய விஜய் இந்த மாநாட்டில் எது போன்ற ஒரு வியூகத்தை முன்வைக்க இருக்கிறார்? கடந்த முறை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு அறைகூவலை அவர் விடுத்த நிலையில் அந்த அறைகூவலுக்கு எந்தவிதமான கட்சிகளும் செவிசாய்த்து விஜயை நோக்கி தங்களுடைய திசையை மாற்றிக்கொள்ளவில்லை. இன்னும் விஜய் தனித்து தான் களத்தில் இருக்கிறார். அவர் அழைப்பை யாரும் ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை. அதை நிராகரிக்கவும் செய்திருக்கிறார்கள். இந்த நிலையில் புதிய வியூகத்தை விஜய் முன்வைப்பாரா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. கொள்கை தலைவர்களாக ஏற்கனவே 5 பேரை முன்னெடுத்த நிலையில் தற்போது அந்த மாநாட்டு முகப்பில் அண்ணா தொடங்கிய திமுகவும் எம்ஜிஆர் தொடங்கிய அதிமுகவும் உயிர்ப்போடு இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய இருவருடைய புகைப்படத்தையும் விஜய் பயன்படுத்தியிருக்கிறார். இது இன்னொரு பக்கம் ஒரு விவாதத்தை கிளப்பியிருக்கிறது. திமுகவையும் பாஜகவையும் கடுமையாக விமர்சிக்கக்கூடிய விஜய் அதிமுகவை விமர்சிக்க தவிர்ப்பது ஏன் என்ற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. இதன் காரணமாக அதிமுகவுடன் கூட்டணி போவதற்கு வாய்ப்பிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டது. கடந்த காலங்களில் அதிமுக அந்த அழைப்பு அனைவருக்குமான அழைப்பு தான் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறது. விஜய் அதை நேரடியாக இன்னும் விஜய் தரப்பிலிருந்து நிராகரிக்கவில்லை. இந்த நிலையில் தற்போது இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் நவித். என்ன டெவலப்மெண்ட்? தற்போது எத்தனை மணிக்கு நிகழ்ச்சி தொடங்குவதற்கான அறிகுறிகள் ஏதாவது தென்படுதா? 3 மணிக்கு நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு ஏதுவாக எல்லா ப்ரிப்பரேஷனும் ஆடியோலேருந்து எல்லாமே ஸ்டேஜ் தயாராக இருக்கா? ஸ்டேஜ் செட்டாக இருக்கா? தேவா, இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 2வது மாநில மாநாடு என்பது இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பா இந்த மாநாடு என்பது 3 மணிக்கு இந்த மாநாட்டின் மேடைக்கு விஜய் வர இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த விக்கிரவாண்டி மாநாட்டை பொறுத்தவரை முன்பதாகவே இந்த தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் வகையில் இந்த டிஜே ஏற்பாடு, அதே போல இந்த கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அதே போல இந்த மாநாட்டிலும் இன்னும் சற்று நேரத்தில் இந்த கலை நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. குறிப்பாக இந்த மதுரை பாரபத்தி கிராமத்தை பொறுத்தவரை வெயில் என்பது 102 டிகிரியாக உயர்ந்திருக்கிறது. இதன் காரணமாக ஏராளமான தொண்டர்கள் மயக்கம் அடைந்திருக்கிறார்கள். தற்போது வரை 250 பேர் மயக்கம் அடைந்து அவர்களுக்கு சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. இது குறித்து இந்த மருத்துவ குழுவிடம் கேட்டபொழுது இந்த வெயிலின் தாக்கம் என்பது தொடர்ச்சியாக இந்த பகுதியில் அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் முடிந்தவரை இந்த தண்ணீரோ உணவு கொடுத்தாலும் கூட இந்த வெயிலின் தாக்கத்தினால் ஏராளமான மக்கள் உடனடியாக சோர்வடைந்து மயக்கமடைந்து வருகிறார்கள். ஆனாலும் எங்களால் முடிந்த
முடிந்தவரை தொடர்ந்து நாங்கள் இந்த அவர்கள் மயக்கம் அடைவர்களுக்கான இந்த சிகிச்சை என்பதை உடனடியாக அளித்து வருகிறோம். இந்த வெயிலின் தாக்கத்தின் ஒரே காரணமாக மட்டுமே இந்த மயக்கம் அடைந்திருக்கக்கூடிய தொடர்ச்சியாக இங்க வரக்கூடிய தொண்டர்களோ பொதுமக்களோ மயக்கமடைந்து வருவதாக தகவலானது தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாநாடு துவங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு பக்கம் மருத்துவ குழு என்பது இந்த வெயிலின் தாக்கத்தால் மயக்கம் அடைந்தவர்களை கண்காணிக்கக்கூடிய தீவிரமாக கண்காணித்து அந்த பணிகளும் அவர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இன்னும் சரியாக 3 மணிக்கு இந்த மாநாடு என்பது தொடங்கி மாநாடு திட்டத்துக்கு வருவதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தேவா, நவீத், நீங்க தொடர்ந்து இணைப்பெறுங்க. இன்னும் இந்த சிறப்பு நேரலையே நம்முடைய நெறியாளர் நந்தாவும் இணைகிறார். நந்தா, நீங்க தொடரலாம். நன்றி தேவா. இன்னும் சற்று நேரத்தில் தாவேகாவினுடைய 2வது மாநில மாநாடு தொடங்க இருக்கிறது. மதுரை குலுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு கூட்டம் இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். மறுபுறத்தில் தொண்டர்கள், ரசிகர்கள் பல்வேறு இன்னல்களை சந்திச்சுட்டு வரக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். வெயில் கிட்டத்தட்ட 100 டிகிரியை தாண்டி இருக்கிறது. 255 பேர் வெயிலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பலருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறது. 17 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கிடைக்கிறது. திட்டமிட்ட நேரத்திற்கு முன்பாகவே விஜய் பேசுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் தற்போது அங்கு தயார் நிலையில் இருக்கிறது. கொள்கை தலைவர்களுடைய படங்கள் மேடையில் வைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட நிர்வாகிகள், முக்கிய நிர்வாகிகள் மேடையை அலங்கரித்திருக்கிறார்கள். 3 மணிக்கு விஜய் மேடை ஏறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. குறிப்பாக இந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானங்கள் நிறைவேற்ற போகிறார்கள் அப்படின்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது. குறிப்பாக ஒரு 10 தீர்மானங்கள் நிறைவேற்ற தாவேக திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கடந்த சில நாட்களாக தாவேகாவை நோக்கியும் விஜயை நோக்கியும் எழுப்பப்பட்ட மிகப்பெரிய கேள்வி, கவினுடைய ஆணவ கொலை தொடர்பாக ஏன் விஜய் பேசவில்லை என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கான தீர்மானம் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது. களத்திலிருந்து செய்தியாளர் நவீத் மீண்டும் எடுக்கிறார். நவீத், எல்லா ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்கு. என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. 45 நிமிடங்கள் பேசுவார் அப்படின்ற தகவல்களும் வெளியாக இருக்கிறது. அடுத்தடுத்து அங்கு என்னென்னலாம் திட்டமிடப்பட்டிருக்குது நவீத்? ஆனந்தா, இந்த மதுரை மாநாட்டை பொறுத்தவரை மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் நடக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டவாறு விஜய் என்ன பேச போகிறார், விஜய் அரசியல் குறித்து என்ன உரையாற்ற போகிறார், தொடர்ந்து அவர் இந்த கூட்டணி குறித்து அவர் முன்னது சொன்னது போல தங்கள் தலைமையை ஏற்ற கூட்டணி மட்டுமே தாவேகா இருக்கும் என்று முன்னது அறிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் விஜயின் இந்த கூட்டணி நிலைப்பாடு என்ன, அதை பற்றி எல்லாம் அவர் தற்போது இந்த மாநாட்டில் பேச இருக்கிறார். அதைத் தொடர்ந்து இந்த தாவேகா மாநாட்டை பொறுத்தவரை முக்கியமான தீர்மானங்கள் என்பது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது. குறிப்பா கவின் ஆணவ கொலை கண்டித்து தீர்மானங்களும், அதே போல தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளை வைத்து அவர் இந்த தீர்மானத்தை தயார் செய்திருப்பதாகவும் அந்த தீர்மானங்களை இந்த தாவேகா மாநாட்டில் அவர் படிக்க போக இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த தாவேகா மாநாடு என்பது முதலில் விஜய் மாநாட்டு மேடைக்கு வர இருக்கிறார். அதன் பின்பு அங்கு நிறுவப்பட்டிருக்கக்கூடிய நேற்று இந்த 100 அடி உயர கொடிக்கம்பம் என்பது சாய்ந்து அதன் பிறகு மேடைக்கு அருகிலேயே இந்த கொடிக்கம்பம் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது. அந்த கொடியில் அவர் தாவேகா கொடியை ஏற்றிருக்கிறார். அதன் பின்பு அங்கு அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2 கிலோமீட்டர் ரேம்பில் மக்களை அதன் மூலம் சென்று நேரடியாக மக்களை சந்திக்கிறார். இன்று காலை நாம் வெளியிட்டது போல இந்த தாவேகாவிற்கான 2வது இந்த மாநாட்டில் இந்த 2வது பாடல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அவர் அந்த ரேம்பில் நடந்து செல்லும் பொழுது அந்த கட்சியின் இந்த 2வது பாடல் என்பது வெளியிடப்பட இருக்கிறது. அந்த பாடல் ஒலிக்க அவர் ரேம்பில் நடந்து சென்று மக்களிடையே கையசைத்து அவர் வர இருக்கிறார். அதன் பின்பு கட்சியின் இந்த தீர்மானங்கள் என்பது மேடையில் பேசப்படும். அதன் பிறகுதான் விஜய் நேரடியாக மக்களிடையே பேச இருக்கிறார். நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருக்க இது தொடர்பான கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் இணைக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். மிக பிரம்மாண்டமான மாநாடு இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குழந்தைகள் முதற்கொண்டு எல்லோரும் வெயில்ல தவிக்கக்கூடிய காட்சிகளையும் மறுபுறத்தில் பார்க்க முடியுது. திட்டமிட்ட நேரத்தை விட முன்கூட்டியே விஜய் பேசுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த மாநாடு சொல்லக்கூடிய செய்தி என்ன, விஜய் என்ன பேசுவார் என்ற எதிர்பார்ப்பு இருக்கு. தாவேகாவினுடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும்? தமிழக அரசியலில் மறைந்த மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள், அதே போல மறைந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்கள், இவர்கள் இருவரும் தலைவர்களும் மிகப்பெரிய மாநாடுகளில், மிகப்பெரிய மைதானங்களில், பிரம்மாண்டமான கூட்டங்களில் பேசியிருக்கிறார்கள். அதற்கு அடுத்தபடியாக இன்றைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் திரு விஜய் அவர்கள் நடத்துகிற மாநாடுதான் எனக்கு தெரிந்து மிகப்பெரிய பரப்பளவிலான ஒரு நிலப்பரப்பில் அந்த மாநாடு என்பது நடத்தப்படுகிறது. அதே போல காலை முதலே தொண்டர்கள் திரளுவது என்பது ஒரு பெரிய வியப்புக்குரிய விஷயமாகவே நான் பார்க்கிறேன். குறிப்பாக
இளைஞர்கள், பெண்கள் மிக அதிக அளவில் திரண்டு வந்திருக்கிறார்கள். இவர்கள் இருவரும் தான் பல்வேறு கருத்து கணிப்புகளின்படி விஜய்க்கு வாக்களிப்பதற்கு காத்திருக்கக்கூடிய வாக்காளர் பிரிவினர் என்று வெவ்வேறு கருத்து கணிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன. தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பை தோற்றுவித்திருக்கக்கூடிய மாநாடாக இந்த மாநாடு இருந்து வந்தது. அதற்கு ஏற்ற வகையில் இன்றைக்கு திரண்டிருக்கிற கூட்டம் என்பது அதை மெய்ப்பிப்பதாக இருக்கிறது. இதுல எத்தனை சதவீதம் வாக்குகளாக வாரும் என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இதை சொல்லுகிற அதே நேரத்தில் நான் வேறொரு அம்சத்தையும் சுட்டிக்காட்டாமல் இருக்க முடியாது. தன்னுடைய கொள்கை தலைவர்களாக பெரியாரையும் அம்பேத்கரையும் முன்னிறுத்திய விஜய் இப்போது ஏன் திடீரென்று அண்ணா எம்ஜிஆரை முன்னிறுத்துகிறார் என்பது முக்கியமான கேள்வி. எம்ஜிஆர் இல்லாமல் எதற்கு எம்ஜிஆர் பெயரை திரு விஜய் பயன்படுத்த வேண்டும்? அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் ஒரு பகுதி தனக்கு வராதா என்கிற ஒரு சபலம், என்கிற ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. விஜய்க்கும் எம்ஜிஆருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. ஆகவே எம்ஜிஆர் அவருடைய கொள்கை தலைவர் என்று அவர் பிரகடனப்படுத்தவே இல்லை. ஆகவே எம்ஜிஆர் பெயரை, படத்தை விஜய் பயன்படுத்துவது என்பது பச்சையான சந்தர்ப்பவாதம் என்றுதான் நான் குறிப்பிடுவேன். நீங்கள் ஈவேராவே முன்னெடுத்து சென்று அல்லது அண்ணல் அம்பேத்கரையே முன்னெடுத்து சென்று ஓட்டு கேட்க வேண்டியதுதானே? அப்படி ஓட்டு கேட்டால் அதற்கு எதிர்பார்த்த அளவு பலன் கிடைக்காது என்ற முடிவுக்கு விஜய் வந்து விட்டாரா என்ற கேள்விதான் எழுகிறது. இது ஒரு புறம். இன்னொரு விமர்சனம், லட்சக்கணக்கான தொண்டர்களை வெயிலே வாழுகிற நிலைமையை ஏன் ஏற்படுத்த வேண்டும்? இவ்வளவு கோடிக்கணக்கான பல கோடி ரூபாய் பணத்தை வாரி இறைத்து மாநாடு நடத்துகிறவர், பிரம்மாண்டமான பந்தல் அமைக்கிற நிபுணர்கள் இருக்கிறார்கள். அவர்களை வைத்து பந்தல் அமைத்திருந்தால் தொண்டர்கள் வெயிலில் வாடி இருக்க மாட்டார்கள். இவர் ஓய்வு எடுப்பதற்கு மேடைக்கு பின்னால் 2 கேரவான்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. தொண்டர்கள் வெயிலில் செத்தால் பரவாயில்லையா? வெயிலில் வாடினால் பரவாயில்லையா? ஆகவே அது ஒரு பொறுப்பற்ற தனம் என்று நான் பார்க்கிறேன். விஜய் இப்போது இந்த திறந்திருக்கிற இந்த கூட்டம் என்பது ஓட்டாக மாறுமா என்பதை இனிமேல் தான் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கடுமையான விமர்சனங்களையும் ஒரு புறத்தில் வைக்கிறீங்க. உங்க அனுபவத்துல பல மாநாடுகளை பார்த்திருப்பீங்க. நீங்கள் குறிப்பிட்டது போல ஒரு பிரம்மாண்டமான மாநாடு தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றுல ஏதோடு ஒப்பிடலாம் இந்த மாநாட்டை உங்களுடைய அனுபவத்துல? இல்ல, நான் இதற்கு நிகரான கூட்டத்தை பார்த்தேன். இதை விட அதிகமான கூட்டங்களை எல்லாம் பார்த்திருக்கிறேன். மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்காவில் இருந்து திரும்பி வந்த பிறகு அவர் திரும்பி வரும்போது அதிகாலை வேளையிலே பரங்கிமலை ராணுவ மைதானத்திலே திரண்ட கூட்டம் எல்லாம் இதை விட மிக கடுமையான கூட்டம். சென்னையின் எல்லா வீதிகளிலும் ராணுவ மைதானத்தை நோக்கி இருந்தன. அந்த திடல்கள் அல்ல, மீனம்பாக்கம் பக்கமே வர முடியாமல் பல்லாயிரக்கணக்கானவர்கள் திரும்பி சென்றார்கள். அப்படிப்பட்ட கூட்டம் இருக்கிறது. ராஜீவ்காந்தி அவர்களும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களும் அண்ணா சாலையிலே மேடையில இருந்து பல மணி நேரம் ஒரு பேரணியை பார்வையிட்டார்கள். இப்படி மகத்தான கூட்டங்களை எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இதை விட பெரிய கூட்டங்கள் தமிழக அரசியல் கண்டிருக்கிறது. எம்ஜிஆர், அண்ணா இவர்களுடைய புகைப்படத்தை பயன்படுத்துவது தொடர்பான ஒரு விமர்சன பார்வையை முன் வச்சிருந்தீங்க. அவங்க தரப்புல இருந்து சொல்றது, இவர்கள் பொது தலைவர்கள், பெரியாரை போல அம்பேத்கரை போல அண்ணாவும் எம்ஜிஆரும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள், பொது தலைவர்களை பயன்படுத்துவதில் தவறில்லை அப்படின்ற ஒரு விஷயத்தையும் குறிப்பிட்டு இந்த வாதத்தை இன்றைக்கு வைக்கிறவர்கள் கட்சி தொடங்கிய போது அப்போது இது தோன்றவில்லையா? அப்போது புத்தி குழுமையே போனதா என்றுதான் கேட்க தோன்றுகிறது. நிச்சயமாக கூடியிருக்கும் கூட்டம் வாக்குகளாக மாறுமா என்பது ஒரு கேள்வி அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து பேசியிருக்கிறீர்கள். இணைப்பு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக நன்றி திரு துக்ளக் ரமேஷ்.